Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CA Intermediate Corporate and Other Lawோட Past Trend Analysis தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் I have uploaded Advanced Accountsோட Past Trend Analysis. ஸோ இந்த Past Trend Analysis வந்து I have taken from May 24 attemptலேருந்து May 26 attempt வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் law பார்த்தீங்கனாலே 2 types இருக்குது. One is company law and another is அதர் லா இருக்குது. இப்போது டிஸ்கிரிப்டிவ் பார்ட் 70 மார்க்ஸ் இருக்கும், 30 மார்க்ஸ் ஃபார் MCQ, சேம் பேட்டர்ன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். இப்போ அதர் லாவில் என்னென்ன இருக்குன்னா, இப்போது 34 மார்க்ஸ் கிட்ட டிஸ்கிரிப்டிவில் அவுட் ஆஃப் 70 34 வந்து உங்களுக்கு அதர் லா மட்டுமே. தென் ரிமைனிங் 36 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்பெனி லா டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இந்த அதர் லா 34 மார்க்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் எடுக்கணும்னா யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் 4 சாப்டர்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு கம்பெனி லா ஃபார் 36 மார்க்குக்கு நீங்கள் 11 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 34 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது டிஸ்கிரிப்டிவில் அந்த அனாலிசிஸ் பார்த்துலாம். ஜென்ரலி உங்களுக்கு எல்லா பேப்பர்லையுமே கொஷின் நம்பர் 1னாலே அது கம்பல்சரி கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா we can first see FEMA questions எந்தெந்த கொஷின் நம்பர்லாம் கேட்குறாங்கன்னா, கொஷின் நம்பர் 1 சப்டிவிஷன் சியில் பார்த்தீங்கன்னா FEMA 4 மார்க்ஸ்க்கு. இது வந்து சேம் பேட்டர்ன் தான் எல்லா அட்டம்ப்ட்டுக்குமே ரிப்பீட் ஆகுது. கொஷின் நம்பர் 1 சப்டிவிஷன் சினா FEMA, அதே மாதிரி கொஷின் நம்பர் சி சப்டிவிஷன் சினா FEMA. ஸோ கொஷின் நம்பர் 1ல் லாஸ்ட் சப்டிவிஷன், கொஷின் நம்பர் லாஸ்ட்டில் 6th கொஷினில் லாஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ FEMA மட்டுமே அப்போ பார்த்தீங்கன்னா யூ வில் ஸ்கோர் இன் FEMA 8 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு அனதர் செட்டு. நெக்ஸ்ட்டு செட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா LLP பார்த்துடலாம். ஓகே, LLP வேணால் நம்ம GCA ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். GCA பார்த்தீங்கன்னா என்ன கொஷினில் இருக்குது, கொஷின் நம்பர் 2 சப்செக்ஷன் சியில் GCA எவ்ரி அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி அட்டெம்ப்ட் வந்து GCA பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ்க்கு இருக்குது. அதே போல் கொஷின் நம்பர் 5 சப்டிவிஷன் சிலையும் GCA வந்து 4 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ GCAவும் எவ்வளோ மார்க்ஸ்க்கு இருக்குது, 8 மார்க்ஸ் ஆல்சோ, 8 மார்க்ஸ் ஃபார் GCA ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு அனதர் செட். வேறு என்ன இருக்குது அதர் லாவில், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் இருக்குது. இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூ பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3 சப்டிவிஷன் சியில் IOS ஃபார் 4 மார்க்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 சப்டிவிஷன் சிலையும் IOS 4 மார்க்ஸ் இருக்கும். இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸும் யூ கேன் இட் வில் ஃபெச் அரவுண்ட் 8 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு அனதர் செட். நெக்ஸ்ட் என்ன பெண்டிங் இருக்குது, LLP கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சினாரியோ. கொஷின் நம்பர் 4 சப்டிவிஷன் பி LLP இருக்கும். கொஷின் நம்பர் 4 சப்டிவிஷன் பியில் LLP இருக்கும். அதே மாதிரி கொஷின் நம்பர் 5 இது வந்து 4 இல்லை, ஐ எம் ரியலி சாரி, கொஷின் நம்பர் 5ல் சப்டிவிஷன் பி LLP. திஸ் இஸ் கொஷின் நம்பர் 5. ஓகே, கொஷின் நம்பர் 5 சப்டிவிஷன் பிலையும் LLP. பட் நீங்கள் ஒரு கேட்ச் என்ன பார்த்தீங்களா, LLP மட்டும் 5 மார்க்ஸ் கேட்குறாங்க, நாட் ஃபார் 4 மார்க்ஸ், இட் இஸ் ஃபார் 5 மார்க்ஸ். அப்போது 5 மார்க்ஸ் ஸோ 2 கொஷினில் கேட்குறாங்க. ஸோ LLP மட்டும் 10 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அதர் லா மட்டுமே 34 மார்க்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் ஸ்கோர் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் ஆல்ரெடி செட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 சாப்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட் படிக்கிறீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 4 சாப்டர்ஸை முடிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ பேப்பர் பேட்டர்ன். அப்போ இந்த கொஷினில் வந்து FEMA வருது, LLP GCA வருது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின் செலக்ட் பண்ணி ஆன்சர் எக்ஸாமில் வந்து ஆன்சர் எழுதணுன்றதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நிறைய பேர் வந்து IOS டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் IOS டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் FEMA GCA LLP நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கம்பெனி லாவில் வந்து சாப்டர் வந்து மிக்சடாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னாலே என்னென்ன சாப்டர் வந்து மேக்ஸிமம் கொஷின் நம்பர் 1 சப்டிவிஷன் A சப்டிவிஷன் B இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி என்னென்ன சாப்டர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷேர் கேபிட்டல், ப்ராஸ்பெக்டஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி, ஆடிட்டர்ஸ், இந்த 4 சாப்டருமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதில் கொஷின் நம்பர் 1 கம்பல்சரியில் சப்டிவிஷன் 1A கொஷின் நம்பர் 1 சப்டிவிஷன் A தென் Bயில் இது ரெண்டுத்துலேயும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2ல் ABயில் என்னென்ன சாப்டர்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குன்னா ப்ராஸ்பெக்டஸ், டெபாசிட்ஸ், ஷேர் கேபிட்டல்.
ஸோ ப்ராஸ்பெக்டஸ், டெபாசிட், ஷேர் கேபிட்டல் கண்டிப்பாக வந்து மோர் ஆர் லெஸ் கொஷின் நம்பர் 2னா இந்த 3 சாப்டர்ஸில் தான் வந்து ரிவால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 3ல சப்டிவிஷன் ஏ, சப்டிவிஷன் பி, இந்த ரெண்டுத்தில் என்னென்ன சாப்டர் ரிப்பீட் ஆகுதுன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மின், ப்ராஸ்பெக்டஸ், சார்ஜஸ் அண்ட் இன்கார்பரேஷன். ஸோ இந்த 4 சாப்டர்ஸில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க கொஷின் நம்பர் 3ல. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு கொஷின் நம்பர் 4ல் ஏ மட்டும்தான், பிகாஸ் பியும் சியும் வந்து நமக்கு அதர் லா இருக்கும். ஸோ 4A மட்டும்தான் நமக்கு கம்பெனி லாவில் இருக்குது. 3 சாப்டர் தான், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸு, டிவிடெண்ட், ஆடிட்டர்ஸ். இந்த 3 சாப்டர் நீங்கள் தருவாக படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த 4th கொஷின் நீங்கள் தாராளமாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஐ மீன் அதர் லாவில் எல்எல்பி ஐஓஎஸ் நல்லா படிச்சுட்டு இந்த ஒரு 3 மார்க்ஸ் ஐ மீன் இந்த 4 கொஷின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் இந்த கொஷின் நம்பர் 4 கூட நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 5லேயும் அதே மாதிரி பி வந்து எல்எல்பி, ஸோ அதர் லா, பியும் சியும் வந்து உங்களுக்கு அதர் லா. ஸோ நம்ம வந்து கொஷின் நம்பர் 5A மட்டும் எடுத்துக்கிறோம். 5Aல எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் as well as டிவிடெண்ட், இது 2 தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 6A, தென் கொஷின் நம்பர் 6B. இதில் என்ன இருக்குன்னா ஃபாரின் கம்பெனி, டிவிடெண்டு, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த சாப்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் இருக்குது. இதில் நான் மெஜாரிட்டி நான் பார்த்த வரைக்கும் ஃபாரின் கம்பெனியும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸும் மேக்ஸிமம் ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கிற சாப்டர்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபாரின் கம்பெனி, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் லாஸ்ட் கொஷினில். ஓகே, திஸ் இஸ் த ஓவரால் பேட்டர்ன். இப்போ நீங்கள் இதில் இன்னொன்று செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களோட கொஷின் பேப்பரே எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 2 இருக்குன்னா கொஷின் நம்பர் 2A வந்து கம்பெனி லா இருக்கும். தென் வந்து 2B வந்து கம்பெனி லாவில் ஒரு கொஷின், தென் 2Cயில் வந்து அதர் லாவில் ஒரு கொஷின் இருக்கும். அதர் லாவில் எக்ஸப்ட் எல்எல்பி எல்லாமே எப்பயுமே எவ்வளோ மார்க்ஸ் கேட்பாங்கன்னா 4 மார்க்ஸ் தான். மிச்சம் எல்எல்பி மட்டும் தான் 5 மார்க்ஸ் கேட்பாங்க. கம்பெனி லா கொஷின்னாலே ஈச் கொஷின் 5 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு சப்டிவிஷனில் 14 மார்க்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இந்த 14 மார்க்ஸ் எப்படி கேட்டகரைஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஏபி வந்து 5 மார்க்ஸில் இருக்கும், சி மட்டும் எப்பயுமே 4 மார்க்ஸ் கொஷினாக தான் கேட்பாங்க. திஸ் இஸ் ஆஃப் 14 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் May 26 லாஸ்ட் அட்டெம்ப்டே எடுக்கிறேன். ஏ 5 மார்க்ஸ் இருக்கா, பி ஆல்சோ 5 மார்க்ஸ், 4 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 5, 5, 4, 5, 5, 4. இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் லாவோட பேட்டர்ன். இப்போது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே 34 மார்க்ஸ் நம்ம டெஸ்கிரிப்டிவ், நான் வந்து எம்சிக்யூ நான் சொல்லவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து. From the beginning itself I am telling only about 70 marks, that is only for descriptive தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து அதர் லாவில் இது தரவாக முடிச்சிட்டிங்கன்னா then you can prepare these chapters, deposits, then dividend, then you can prepare charges, foreign company. each question வந்து 5 marks கேட்பாங்க. இது 5 mark, 5 mark, 5 மார்க்ஸ், 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக இதிலேருந்தே உங்களுக்கு 20 மார்க்ஸ் இருக்கும். பட் இதில் ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, எல்லா அட்டெம்ப்ட்டுமே இந்த டெபாசிட்ஸ், டிவிடெண்ட், சார்ஜஸ் 3மே இருக்காது. சம்டைம்ஸ் டெபாசிட்ஸ் மட்டும் இருக்கும், சம்டைம்ஸ் சார்ஜஸ் இருக்கும், அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். பட் May 26 அட்டெம்ப்டில் ஐ திங்க் எல்லா சாப்டர்ஸுமே கேட்டிருந்தாங்க. டிவிடெண்டும் இருந்தது, சார்ஜஸும் இருந்துச்சு, டெபாசிட்ஸும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வெயிட், லெட் மீ செக். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் வந்து சார்ஜஸ் இருக்குது, எஸ் சார்ஜஸ் கேட்டிருக்காங்களா, தென் வந்து டிவிடெண்டும் கேட்டிருக்காங்களா, தென் டெபாசிட்ஸும் கேட்டிருக்காங்க, ஃபாரின் கம்பெனியும் கேட்டிருக்காங்க. 20 மார்க்ஸ்க்கு இருக்குது. இப்போது அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு ஐ மீன் அதுக்கு முன்னாடி அட்டம் மீன்ஸ் Jan 26 எடுத்துக்கலாம். Jan 26ல் டெபாசிட் ஒரு 5 மார்க் இருக்குது, சார்ஜஸ் ஒரு 5 மார்க் இருக்குது, தென் டிவிடெண்ட் கேட்கல. இது வந்து உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் சேஞ்ச் ஆகும். பட் 10 to 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டீடாக இந்த 3 சாப்டர்லேருந்து வரும். ஃபாரின் கம்பெனி கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் இருக்கும். அது கொஷின் நம்பர் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஷின் நம்பர் 11ஆக தான் இருக்கும், சாரி கொஷின் நம்பர் 6ஆக தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் த பேட்டர்ன். இப்போ நீங்கள் இதில் 20 மார்க்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நான் இன்னும் பெரிய பெரிய சாப்டர்ஸ்லாம் சொல்லலை. டெஸ்கிரிப்டிவில் ஒரு 34 மார்க்ஸ் இங்கே வருது, இங்கே ஒரு 20 மார்க்ஸ். ஸோ 54 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்து கூலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூலாக மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா
இன்டெப்த் படிக்கணும். இப்போ டெபாசிட்ஸ்னால் எவ்ரி ப்ரொவிஷன் எந்த நூக் அண்ட் கார்னர்லேருந்து ப்ரொவிஷன் ஒரு கேஸ் ஸ்டடி க்ரியேட் பண்ணாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும், 100% இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா நான் என்ன சாப்டர் எடுக்க சொல்வேன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸும் ஆடிட்டர்ஸும் எடுக்கணும். பிகாஸ் இந்த 2 சாப்டர் மட்டுமே செப்பரேட்டாக உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிட்ட இருக்குன்னா அரௌண்ட் 15 மார்க்ஸ் கிட்ட உங்களால் எடுக்க முடியும். ஐ எம் டெல்லிங் ஒன்லி அபவுட் டிஸ்கிரிப்டிவ். பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்லுவேன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இங்கே இருக்கா, ஆடிட்டர்ஸ் இருக்கா, இங்கே அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, இங்கேயும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்லையும் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் கேட்குறாங்க. தென் ஆடிட்டர்ஸும் இருக்கும். மோராலஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆடிட்டர்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அதர் லா முடிச்சிடுங்க. கம்பெனி லா வந்தீங்கன்னா இந்த 4 செட்டை முடிச்சிருங்க. தென் யூ கேன் ப்ரிப்பேர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் ஆடிட்டர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஷேர் கேபிட்டல், தென் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் ப்ராஸ்பெக்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிலிமினரி சாப்டர். ஸோ இந்த ப்ரிலிமினரி சாப்டர் இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்ன இந்த செட்டு எல்லாமே இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த சைடில் இது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் மூவ் ஆன் டு தி செட் ஆஃப் சாப்டர்ஸ். இதில் ப்ரிலிமினரி வந்து லாங் டியூ, இதுலேருந்து எந்த கொஷின்ஸும் இது வரைக்கும் மோஸ்ட்டாக கேட்கல. பட் டெஃபினெட்லி இந்த அட்டம் கேட்க சான்சஸ் இருக்குது. கேட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி கொஷினில் எய்தர் ஏ ஆர் பியில் கேட்பாங்க. என்ன இருக்கும், சிம்பிள் சாப்டர் தான். ஸ்மால் கம்பெனி டெஃபினிஷன், பப்ளிக் கம்பெனி டெஃபினேஷன், கவர்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரி டெஃபினேஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து 100% படிங்க. பட் இந்த 3 சாப்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் எம்சிக்யூ பர்பஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. எய்தர் நீங்கள் ரிவிஷன் மேரத்தான் பார்த்தாலும் ஃபைன். பட் எம்சிக்யூ வந்தால் அட்டென்ட் பண்ணுற அளவுக்காச்சும் இந்த 3 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் நான் இங்கே சொன்ன ஃபெமா, ஜிசிஏ, ஐஓஎஸ், எல்எல்பி, தென் டெபாசிட்ஸ், டிவிடெண்ட் சார்ஜஸ், ஃபாரின் கம்பெனி, நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி, ஆடிட்டர்ஸ், இந்த ஆர்டர்லேயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் முடிச்சிட்டாலே கண்டிப்பாக வந்து 50 கிடையாது 60+ எக்ஸம்ஷன் நீங்கள் எடுக்க முடியும். பிஃபோர் இந்த சாப்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 60+ கேரண்டி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 80+ எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த 4 சாப்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேஸ் ஸ்டடி உங்களுக்கு எம்சிக்யூ இந்த ஷேர் கேபிட்டல், எம்ஜிடி, ப்ராஸ்பெக்டஸ் எது வேணாலும் கேட்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஓவரால் லா அனாலிசிஸ் இருக்குது. இந்த அனாலிசிஸ் ஷீட் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். யூ கேன் செக் தேர். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து டாக்ஸேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நான் வந்து டாக்ஸேஷன் அப்லோட் பண்ணிவிடுவேன். தென் வித்தின் 2 days ஐ வில் அப்லோட் ஃபார் குரூப் 2 as well. Okay, thank you. With this signing off here.